டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். வாங்க இன்றைய வீடியோவிற்குள் செல்லலாம். முதல் கேள்வி, மருத்துவ காரணங்களுக்காக தகுதியுடைய குடிமக்களுக்கு மது அருந்த அனுமதிக்கும் ரெட் கார்டு திட்டத்தை அண்மையில் கொண்டு வந்த மாநில அரசு எது? பதில், மிசோராம் மாநில அரசு. இந்தியாவின் சில மாநிலங்களில் முழுமையான மதுவிலக்கு அமலில் உள்ளதை நாம் அறிவோம். அந்த வரிசையில் நீண்ட காலமாக மதுவிலக்கு அமலில் உள்ள வடகிழக்கு மாநிலமான மிசோராம் தற்போது மருத்துவ காரணங்களுக்காக தகுதியுடைய குடிமக்களுக்கு மது அருந்த அனுமதிக்கும் ரெட் கார்டு என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. மிசோராம் மதுவிலக்கு திருத்தச் சட்டம் 2025 கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த விதியின்படி பதிவு செய்யப்பட்ட மருத்துவ அதிகாரியின் முறையான பரிந்துரை சீட்டு உள்ள நபர்களுக்கு மட்டுமே இந்த ரெட் கார்டு வழங்கப்படும். இதை பெறுவதற்கு ரூபாய் 50 விண்ணப்ப கட்டணமும் ஆண்டு புதுப்பித்தல் கட்டணமாக 5000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதி சீட்டை பெற்றவர்கள் பொது இடங்களிலோ ஹோட்டல்களிலோ மது அருந்தக்கூடாது, மருத்துவ பயன்பாட்டிற்கு மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் என்ற கடுமையான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. மாநில அரசின் கொள்கை முடிவுகளில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் நடப்பு நிகழ்வுகளில் மிக முக்கியமானதாகும். இந்த கேள்வி ரிலேட்டடாக சில ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் 47 படி மக்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் போதைப் பொருட்கள் மற்றும் மதுபானங்களை அரசு தடை செய்ய முயல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையின்படி மதுபானங்கள் மற்றும் அதன் மீதான வரி விதிப்பு என்பது மாநில பட்டியலின் கீழ் வருகிறது. எனவே மதுவிலக்கு அமல்படுத்துவது முற்றிலும் அந்தந்த மாநில அரசின் உரிமையாகும். குஜராத், பீகார், நாகாலாந்து மற்றும் யூனியன் பிரதேசமான லட்சத்தீப் ஆகிய பகுதிகளில் தற்போது முழுமையான மதுவிலக்கு நடைமுறையில் உள்ளது. மிசோராம் பற்றி பார்க்கலாம். மிசோராம் தலைநகரம் ஐஸ்வால். தற்போதைய முதலமைச்சர் லால்டுஹோமா அப்படிங்கிறவர் இருக்கிறார். இதோட அண்டை நாடுகள்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் மற்றும் வங்காளதேசம் ஆகிய 2 நாடுகளுடன் சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அடுத்த கேள்வி, ரஷ்யா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 3வது பெரிய கச்சா எண்ணெய் விநியோகஸ்தராக உருவெடுத்துள்ள நாடு எது? பதில், வெனிசுலா. இதை பற்றி சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். ரஷ்யா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 3வது பெரிய கச்சா எண்ணெய் விநியோகஸ்தராக தென் அமெரிக்கா நாடான வெனிசுலா உருவெடுத்துள்ளது. சமீபத்திய மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக இந்தியாவின் பாரம்பரிய எண்ணெய் விநியோகஸ்தர்களான சவுதி அரேபியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளிலிருந்து எண்ணெய் வருவதில் தற்காலிக சிக்கல்கள் நீடிக்கின்றன. இந்த சூழலில் அமெரிக்கா விதித்திருந்த பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள், குறிப்பாக குஜராத்தில் உள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜாம்நகர் ஆலை வெனிசுலாவின் மலிவான கனரக கச்சா எண்ணெய் கொள்முதலை தீவிரப்படுத்தியுள்ளன. மே மாதத்தில் மட்டும் வெனிசுலா நாளொன்றுக்கு சுமார் 4,17,000 பேரல் கச்சா எண்ணெய் இந்தியாவிற்கு விநியோகிக்கிறது. இது ரிலேட்டடாக சில ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸை பார்க்கலாம். உலகிலேயே மிக அதிக அளவிலான கச்சா எண்ணெய் இருப்பை கொண்ட நாடாக வெனிசுலா முதலிடத்தில் உள்ளது. இருப்பினும் அங்குள்ள அரசியல் மற்றும் பொருளாதார சூழல்களால் அதன் உற்பத்தி திறன் கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டிருந்தது. ஓபெக் கூட்டமைப்பை பற்றி பார்க்கலாம். ஓபெக் என்றால் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் சர்வதேச அமைப்பான ஓபெக் 1960ஆம் ஆண்டு பாக்தாத் மாநாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் தலைமையகம் ஆஸ்திரிய நாட்டின் வியன்னா நகரில் உள்ளது. வெனிசுலா நாடு இந்த ஓபெக் அமைப்பின் முக்கிய உறுப்பு நாடாகும். ரீசெண்டாக இந்த ஓபெக்ல இருந்து யுஏஇ வெளியேறினதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். வெனிசுலா நாடை பற்றி பார்க்கலாம். வெனிசுலா நாடு தென் அமெரிக்க கண்டத்தின் வடபகுதி ஆகும். இதோட தலைநகரம்னு பார்த்தீங்கன்னா காரகஸ். வெனிசுலாவில் அமைந்துள்ள ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஆகும். இது அடுத்த கேள்வி, அசாமின் புகழ்பெற்ற முகா பட்டு உற்பத்தியை மேம்படுத்த மத்திய அரசு தொடங்கியுள்ள புதிய திட்டம் எது? பதில், மிஷன் சினஜோரி. அசாம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளமும் உலகின் மிக அரிய பட்டு பாரம்பரியமுமான முகா பட்டு உற்பத்தியை மேம்படுத்த மத்திய அரசு மிஷன் சினஜோரி என்ற புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. சுமார் ரூபாய் 411 கோடி மதிப்பீட்டில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தை மத்திய வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் மத்திய ஜவுளி அமைச்சகம் இணைந்து அசாம் அரசுடன் கூட்டு சேர்ந்து செயல்படுத்துகின்றன. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தை குறைத்து சினேஜோரி என்ற புதிய பிராண்டின் கீழ் முகாப்பட்டு நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் இதன் ஏற்றுமதியை உலகளவில் அதிகரிப்பதும் ஆகும். சுமார் 2.6 லட்சம் நெசவாளர்கள் குடும்பங்கள் இதன் மூலம் நேரடியாக பயனடைவார்கள். முகாப்பட்டோட சிறப்பம்சங்களை பார்க்கலாம். இது இயற்கையிலேயே தங்க நிறம் கொண்ட உலகின் ஒரே பட்டு வகையாகும். இது ஆந்த்ரேயா அசமென்சிஸ் என்ற அரிய வகை பட்டுப்பூச்சிகள் மூலம் சோம் மற்றும் சோலு மரங்களின் இலைகளை உணவாக கொண்டு வளர்க்கப்படுகிறது.
உலக அளவில் உற்பத்தியாகும் முகாப்பட்டில் சுமார் 90% அசாம் மாநிலத்தில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த முகாப்பட்டு 2007ஆம் ஆண்டிலேயே புவிசார் குறியீடு பெற்ற பெருமைக்குரியது. அசாம் மாநிலத்திலிருந்து GI டேக் பெற்ற முதலாவது தயாரிப்பு இதுவே ஆகும். ரிலேட்டடாக சில ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இந்தியாவின் பட்டு உற்பத்தி நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். உலக அளவில் பட்டு உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. மல்பரி, டசார், எரி மற்றும் முகா ஆகிய 4 வகையான வணிக பட்டுகளையும் தயாரிக்கும் உலகின் ஒரே நாடு இந்தியா மட்டுமே ஆகும். மத்திய பட்டு வாரியம் பற்றி பார்க்கலாம். இது 1948இல் நிறுவப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். இதன் தலைமையகம் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, தாமனில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள விமான நிலையத்தின் பெயர் என்ன? பதில், நமோ விமான நிலையம். தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் தாமன் டையூ யூனியன் பிரதேசத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள முதலாவது வர்த்தக சிவில் விமான நிலைய முனையத்திற்கு நமோ விமான நிலையம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஜூன் 5, 2026 அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த நவீன புதிய முனைய கட்டிடம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இதுநாள் வரை இராணுவமும் இந்திய கடலோர காவல் படையின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருந்த இந்த ஓடுபாதை தற்போது பொதுமக்களுக்கான வர்த்தக விமான நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக தாமனில் இருந்து டெல்லிக்கு நேரடி விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. இது ரிலேட்டடாக சில ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸை பார்க்கலாம். உதான் திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எளிய மக்களும் விமான பயணம் மேற்கொள்ளும் வகையில் நாட்டின் சிறிய நகரங்களை வான்வழியாக இணைக்க 2016 அக்டோபரில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட பிராந்திய இணைப்பு திட்டமாகும் இந்த உதான் திட்டம். அடுத்ததா தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் தாமன் டையூ இணைப்பை பற்றி பார்க்கலாம். முதலில் இருவேறு யூனியன் பிரதேசங்களாக இருந்த இவை 2020 ஜனவரி 26 அன்று அமலுக்கு வந்த நாடாளுமன்ற சட்டத்தின்படி ஒரே யூனியன் பிரதேசமாக இணைக்கப்பட்டன. இதன் ஒருங்கிணைந்த தலைநகரமாக தாமன் தேர்வு செய்யப்பட்டது. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள சிவில் விமான நிலையங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்திற்கு உரியது. இது 1995இல் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக நிறுவப்பட்டது. அடுத்த கேள்வி, ஐநாவின் சிறந்த இராணுவ பாலின ஆலோசகர் விருது பெற்ற இந்திய அதிகாரி யார்? பதில், மேஜர் அபிலாஷா பராக். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த இவர் ஒரு இராணுவ குடும்பத்தில் பிறந்தவர். 2022ஆம் ஆண்டில் மகாராஷ்டிராவின் நாசிக்கில் உள்ள போர் இராணுவ விமான பள்ளியில் ஓராண்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தார். இதன் மூலம் இந்திய இராணுவத்தின் முதல் பெண் போர் ஹெலிகாப்டர் விமானி என்ற வரலாற்று சாதனையை படைத்தார். லெபனானில் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளின் கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் களப்பணிகளுக்கு தலைமை தாங்கினார். பாலின அடிப்படையிலான வன்முறைகளை இரகசியமாக புகாரளிக்கும் வகையில் AI தொழில்நுட்ப அடிப்படையிலான தளம் ஒன்றை உருவாக்கினார். இந்த முன்மாதிரியான சேவைக்காக ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியா குத்ரேஸிடம் இருந்து 2025ஆம் ஆண்டிற்கான ஐநா சிறந்த இராணுவ பாலின ஆலோசகர் விருது பெற்றார். இந்த விருதை பெறும் 3வது இந்திய அதிகாரி இவராவார். இதுக்கு முன்னாடி 2 பேர் பெற்றிருக்காங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். மேஜர் ராதிகா சென் காங்கோ நாட்டில் பணியாற்றியதற்காக 2023ஆம் ஆண்டுக்கான இந்த விருதை வென்றுள்ளார். அடுத்ததாக முதல்ல பெற்றவர் மேஜர் சுமன் கவானி. 2019ஆம் ஆண்டு தெற்கு சூடானில் பணியாற்றியதற்காக இந்த விருதை பெற்ற முதல் இந்திய அதிகாரி ஆவார். நேயர்களே, இது போன்ற கரண்ட் அஃபேர்ஸை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.